அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த ஆண்டுக்கான டிஎன் செட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நடத்துவதாக இருந்துச்சு. அதுக்கான பேப்பர் அட்வர்டைஸ் தான் போன வாரம் வந்துச்சு பார்த்தோம். அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வரதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்துடுச்சு. அதில் முக்கியமாக அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ டேட்டு, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ லாஸ்ட் டேட்டு வருது, அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் எப்போ நடக்குது, அதுக்கான சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் என்ன, அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சரி, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் செட் எக்ஸாம் அல்லது நெட் எக்ஸாம் அப்படின்னாலே ஃபார்னா அது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒரு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பிஜி டிகிரி முடித்து ஒரு செட்டோ அல்லது நெட்டோ அல்லது பிஹெச்டி ஏதோ ஒன்று பாஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறதுக்கு அது எலிஜிபிள். அதில் டிஎன் செட் எக்ஸாம் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு லெவலில் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். சார், அதுக்கான ஒரு கிளியர் நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ இந்த ஆண்டுக்கான இந்த தேர்வு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகம் பார்த்து அப்படின்னாக்கா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். எக்ஸாம் வந்து ஆன்லைன் மோடு தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதும் ஆன்லைன் மோடு தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், ஏப்ரல் 1 to ஏப்ரல் 30. இந்த எக்ஸாமுக்கு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஏப்ரல் 1 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னாக்கா ஏப்ரல் 30. அப்போ இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா யாராவது ஃபீஸ் எதாவது கட்ட தரட்டு அப்படின்னாக்கா ஃபீஸ் கட்டுறது லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. மே 2க்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அதுவும் ஆன்லைனில் தான் சொல்லியிருக்காங்க. சார், இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அதுவும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் ஃபீஸ் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் கேட்டகரிக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து 2500, பிசி எம்பிசி டிஎன்சி இருந்தாக்க 2000, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிடபிள்யூ இருந்தாக்க 800, தேர்ட் ஜெண்டருக்கு நோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கான ஃபீஸ். சரி, நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோம். சப்போஸ் அப்ளிகேஷன் ஏதாவது நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு. அப்போ மிஸ்டேக்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேட் கொடுக்குறாங்க. 3rd மேலேருந்து 4th மே, 3/5/2024 to 4/5/2000. இந்த 2 நாளில் வந்து நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் தவறு நடந்தாக்கா அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், திருத்திக்கலாம் அப்படின்னு ஒரு டேட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர், அப்புறம் ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு டீட்டெயிலாக அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் போடுவாங்க, பொறுமையாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் சென்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ண டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் த எக்ஸாம் வந்து டென்டேட்டிவ் டேட் சொல்லியிருக்கிறாங்க. எப்போ டேட் அப்படின்னாக்கா 3rd ஜூன், ஜூன் மாதம் 3ஆம் தேதி டு ஜூன் மாதம் 25 தேதிக்குள்ளே நமக்கு வந்து இந்த எக்ஸாம் நடக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான். அவங்க சொல்லிட்டாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வந்து 180 minutes. அதாவது 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படியே 2 மாடல் நடக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டைமிங் ஆஃப் த எக்ஸாமினேஷன் 2 ஷிஃப்ட்டாக நடக்கும். எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று மார்னிங் ஷிஃப்ட்டாக இருந்தாக்கா 9 to 12, அல்லது ஆஃப்டர்நூன் செகண்ட் ஷிஃப்ட்டாக இருந்தாக்கா 2 to 5. இப்போ 2 ஷிஃப்ட்டில் நடக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே கலந்து நடக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸாம் சென்டர், டேட்டு, ஷிஃப்ட்டு அது எல்லாமே ஹால் டிக்கெட்டில் கிளியராக வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா எனி மாஸ்டர் டிகிரி வித் அட்லீஸ்ட் 55% மார்க் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. மாஸ்டர் டிகிரி லெவலில் 55% மார்க் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட் சப்போஸ் அவங்க வந்து பிஜி செகண்ட் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிச்சிருந்தாலும் அவங்களும் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் இயர் பிஜி இப்போ படிச்சுட்டு இருக்கணும், கரண்ட்டில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், இப்போ எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், அல்லது ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங் இருக்கிற ஸ்டூடெண்ட் அவங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி, அதுக்கப்புறம் 3rd ஜெண்டர் கேட்டகரி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பர்சன்டேஜ் வந்து 5% ரிலாக்ஸேஷன் கொடுத்து அப்போ 50 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 50% வந்து நமக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பிஜி லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதான் வந்து மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாமினேஷன். கிட்டத்தட்ட நமக்கு சிஎஸ்ஆர் நெட்டு எப்படி நடக்குதோ அந்த ஃபார்மேட் நடக்குது. கிட்ட சிலபஸ் அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிலபஸ் பார்த்தாலே தெரியும். அதே வெப்சைட்டில் அந்த சிலபஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் என்ன சிலபஸ் இருக்கோ அதே தான் அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே சொல்லிட்டாங்க எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதுக்கு பிரேக்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆன்லைன் எக்ஸாம் தான் நடக்க போகுது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 2 கேட்டகரியாக இருக்குது. பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னாக்கா 50 கொஸ்டின், அதுக்கு 100 மார்க். ஒரு கொஸ்டின் 2 மார்க் வீதம், அப்போ 50 கொஸ்டினுக்கு 100 மார்க்கு.
பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 2 மார்க் வீதம் 200 மார்க்கு. நம்ம பேப்பர் 1ல் என்ன கேட்பாங்க அப்படின்னாக்கா, பேப்பர் 1ல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 ஜென்ரல் நாலேஜ், டீச்சிங் கேப்பபிலிட்டிஸ், ரிசர்ச் ஆப்டிடியூட், ரீசனிங் அபிலிட்டி, ரீசனிங் காம்ப்ரிஹென்ஷன், எஜுகேஷன் சிஸ்டம், பீப்புள் அண்ட் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட், டைவர்ஜென்ட் திங்கிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். அப்போ ஜென்ரலாக சிம்பிளாக ஜிகே அந்த எஜுகேஷன்லேருந்து நமக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, 100 மார்க்கு. அப்புறம் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேஜர் சப்ஜெக்டில் அவங்க என்ன மேஜராக இருக்காங்களா, பிஜி லெவலில், பிஜி டிகிரிஷனில் என்ன மேஜர் அவங்க படிச்சாங்களோ அந்த மேஜர்லேருந்து நமக்கு 100 கொஸ்டின் வரும். அதுக்கு 2 மார்க்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 300 மார்க் இதுக்கு. சரிங்களா? அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் தான். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே சேர்த்து 3 ஹவர்ஸ் தான். 150 கொஸ்டின், 300 மார்க். அது சிலபஸ் அந்த வெப்சைட்டில் விட்டுருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். அப்புறம் மீடியம் ஆஃப் த கொஸ்டின் அதே கொடுத்தா, மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் ஷால் பி இன் இங்கிலீஷ் ஒன்லி. அப்போ இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் ஃபார் பேப்பர் 2 ஆஃப் லாங்குவேஜ் சப்ஜெக்ட், தமிழ், அரபிக், ஹிந்தி, மலையாளம், சான்ஸ்கிரிட், தெலுங்கு அண்ட் உருது. அந்த லாங்குவேஜ் சப்ஜெக்ட் தவிர மீதி எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் தமிழில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? சிலபஸ்ஸு அந்த வெப்சைட்டில் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. ஸ்டேட்டில் நடக்கிறதால இதுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லைன்னு அதுவும் கொடுத்துருக்குறாங்க இன்ஸ்ட்ரக்ஷனில். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் பேட்டர்ன் அதே பழைய எக்ஸாம் பேட்டர்ன் தான். இப்போ வந்து ஆன்லைன் முறையில் எக்ஸாம் நடக்குது. டேட்டு இங்கே சொல்லியிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் டேட் சொல்லியிருக்காங்க. சிலபஸும் வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. அது சிலபஸ் யார் என்ன மேஜரோ அந்த சிலபஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்குங்க. அது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருமே செலக்ட் ஆகுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ டு ஆல்.